நீங்கள் சந்தன மன்னனை பற்றி சொன்னீங்க. இந்த 7 பேர் யார், 8வது பிறந்த குழந்தை யார், 7 பேர் ஏன் உடனே பிறந்த உடனே இறக்கணும், 8வது பிறந்த குழந்தை மட்டும் ஏன் பூலோகத்தில் வாழணும் அப்படிங்கிறதுக்கு அது முற்பிறப்பினுடைய கதை. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். அவசரப்பட்டனால தான் சந்தன மன்னன் வந்து அவதிப்பட்டான்னு சொல்லி. அப்படி கிடையாது. 8வது பிறந்த குழந்தை மகாபாரதத்தில் வரக்கூடிய பீஷ்மாச்சாரியார். பாருங்க, எல்லாருக்கும் இறப்புங்கிறது நம்ம முடிவு பண்ண முடியாது. என்னைக்கு வேணாலும் மனிதனுடைய இறப்புங்கிறது தீர்வு தான். ஆனால் எப்போ இறப்புங்கிறது நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் பீஷ்மருக்கு மட்டும்தான் எப்பேற்பட்ட வரம் தெரியுமா? அவர் எப்போ நினைக்கிறாரோ அப்போ தான் அவருக்கு இறப்பு. அப்பேற்பட்ட வரம் அவருடைய அப்பாவே கொடுத்த வரம். அவசரப்பட்டனால கிடையாது. அவசரப்பட்டனால தான் 7 பேருக்கு முத்தி கிடச்சிச்சு. இல்லைன்னா அந்த 7 பேருக்கு முத்தி கிடச்சிருக்காது இல்லையா? 8வது பிறந்த இந்த பூலோகத்தில் இப்போ மனிதனாக பிறந்து பல இன்னல்களை அனுபவிச்சு என்னை வந்து சேரணுங்கிறது சாபம். அதுபோல சொன்னீங்க, சீதாதேவி வந்து அவசரப்பட்டு மானை கேட்டாங்க அப்படின்னு. அந்த அம்மா அவசரப்பட்டு மானை கேட்டனால தான் மாரிசன்ற ஒரு அரக்கனை அழிக்கிறது காரணமாக இருந்தான். அவன் ராமனாகப்பட்ட மாரிசனை துரத்திக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் ராவணன் வந்தான், சீதையை தூக்குனா. ராவணனை அழிப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது. இல்லைன்னா சீதையை தூக்கிட்டு போயிருக்க முடியுமா? ராவணனை அழிச்சிருக்க முடியுமா? ஒரு செயலை செயல்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம்னு ஒன்று வேணுமா இல்லையா? காரணம் இல்லாமல் எந்த காரியத்தை நம்ம செயல்படுத்த முடியாது இல்லையா? என்ன சரிங்களா? நீங்கள் மான்குட்டியை தேடி வந்தேன், உள்ளே இருக்கு, பிடிக்கலாம் பண்ணும்போது உங்கள் இடத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னமெல்லாம் மிகப்பெரிய அப்பட்டமான பொய். ஏன் அப்படின்னா இது குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலத்தில் மான் வாழாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்பேற்பட்ட நிலத்தில் மான் இருக்கு, பிடிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்றது நீங்கள் சொல்கிற பொய். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, பொய் பேசலாம். எப்போ தடவை நீங்கள் பொய்யை பேசினாலும் ஒரு பொய்யை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே இருக்கிற உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்துடும். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஒரு பொய்க்குள்ளே ஒரு உண்மை இருக்கும். ஆனால் உண்மைக்குள்ளே பொய் இருக்குமா? பொய்ங்கிறது இருக்கவே இருக்காது. உண்மை உண்மையாக தான் இருக்கு. ஒரு திருட என்ன பண்ணானா, தினமும் சாயந்தரம் ஆனால் திருட போவானா. தினமும் அதுதான் தொழில் அவனுக்கு. தினமும் இவன் திருட போகும் போதெல்லாம் ஒரு சாமியார் கூட்டத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருப்பான். இவன் தினமும் திருட போகும்போதெல்லாம் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு சாமியாரையும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். ஒரு நாள் என்ன நினச்சான், நான் திருடேன், என்ன தினமும் இந்த சாமியார் இப்படி கூட்டத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு ஏதோ பேசிக்கிட்டே இருக்காரு, அப்படி என்னதான் பேசுகிறாருன்னு கேட்போமே அப்படின்னு ஒரு நாள் கூட்டத்தில் போய் உட்காந்துட்டான். கூட்டத்தில் போய் உட்காந்துன்னா சாமியார் என்ன சொல்லியிருக்காரு, எப்பா உண்மையை பேசுங்க, உண்மையாக இருங்க, உண்மையாக நடந்துக்கங்க, உண்மைக்கு ரொம்ப வலிமை அதிகம், உண்மையாக நடந்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கார். இந்த திருட என்ன நினச்சிருக்கான், அது இந்த சாமியார் உண்மையை பேசுங்க, உண்மையாக இருங்க, உண்மைக்கு ரொம்ப வலிமை அதிகம், இதைத்தான் தினமும் சொல்லியிருப்பார் உலருக்கு. சரி, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம உண்மையை பேசுவோம், அதனால என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு முடிவு பண்ணி திருட போயிட்டான். திருட போனோன்னு பாருங்க, நாட்டோட ராஜா மாறு வேடத்தை நகர சோதனைக்காக வந்திருக்காரு ராத்திரி நேரத்தில். பொதுவாக நம்ம கிராமத்திலே பாருங்களேன், புதுசாக ஒரு ஆளை பார்த்துட்டோம்னா நம்ம கேட்போமா கேட்க மாட்டோமா, யாரு பண்ணி என்ன. அதே மாதிரி மன்னன் தடுத்து கேட்குறப்ப, யார் நீ, என்ன இந்த ராத்திரி நேரத்தில் அப்படி உலாவிக்கிட்டு இருக்கே என்ன நீ அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த திருட என்ன சொல்லணும், ஐயா சும்மா அப்படி காற்று வாங்க வந்தேன் தானே சொல்லணும். ஆனால் அவன் முடிவு பண்ணிட்டான்ல உண்மையை தான் பேசணும்னு. அதனால அந்த மன்னன்ட்ட என்ன சொல்கிறான், ஐயா நான் தாங்க திருடேன் அப்படின்னு இருக்கான். மன்னனுக்கு ஒன்றுமே புரியலை. எந்த திருடனாலும் தான் திருடன்னு சொல்லுவானா? சரி, எங்கப்பா திருட போகிறேன்னு கேட்டிருக்காரு. அரண்மனையில் தான் திருட போகிறேன் இன்னைக்கு அப்படின்னு இருக்கான். இதெல்லாம் கேட்குறேன், நீ யாருன்னு திருடன் திருப்பி கேட்டிருக்கேன். மன்னர்னு சொல்ல முடியாது இல்லையா? உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நானும் திருடலாம்னு தான் வந்தேன், அதனால் எங்கே திருடுறதுன்னு தெரியலை அப்படின்னே. சரி வா, ஏன் கூடவே வா அப்படின்னு 2 பேரையும் சேர்த்து கூட்டி போயாச்சு. அரண்மனைக்கு போகிறாங்க, கஜானாவை திறக்கிறாங்க. 3 மரகத கல் இருக்குது கஜானாக்குள்ளே. ஒன்று இந்த திருடை எடுத்து வச்சுக்கிட்டேன், ஒன்று அந்த மன்னன்ட்ட கொடுத்துட்டேன், ஒன்று அந்த கஜானாவில் வச்சு மூடிட்டேன். இப்போ மன்னர் கேட்குறாரு, ஏப்பா திருடணும்னு வந்த நீ அந்த மரகத கல்லையும் எடுத்துக்கிட்டா நீ பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாமேடா, ஏன்டா அதை மட்டும் வச்ச? அப்படி இல்லைங்க, வந்து திருடுற இடத்துல அப்படி வளைச்சு தொடச்சி எடுக்கக்கூடாது, அது நியாயம் உள்ள தொழில், தர்மம் கிடையாது. அதனால் அது ஒன்று அங்கேயே இருக்கட்டும், இது போதும் என்னுடைய எதுக்கு அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டு போயிட்டான். மன்னர் பின்தொடர்ந்தே போய் திருட வீடு எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிக்கிட்டார். மறுநாள் சபையை கூப்பிட்றாரு, மந்திரியாரை கூப்பிட்றாரு, கஜானால எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. போன மந்திரியார் பதறி அடிச்சுக்கிட்டு வர்றார், மன்னா அரண்மனையில் திருட்டு போயிருச்சு, கஜானால இருந்த 3 மரகத கல்லையுமே காணோம் அப்படிங்கிறார். மன்னர் நினைக்கிறார், 2 கல் தான் தொலைஞ்சு ஓடிச்சு, ஒன்று அங்கேயே வச்சுட்டோம். சரி, இந்த இடத்துல இந்த வீட்டில் ஒருத்தன் இருப்பான், அவனை கூட்டிக்கிட்டு வாங்கன்னு காவலாளி அனுப்பிவிட. காவலாளிகளும் போய் அந்த திருடனை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து மன்னர் கேட்குறார், ஏப்பா உனக்கு என்னடா வேலை அப்படின்னு கேட்குறார். ஐயா தினமும் நான் சாயந்தரம் திருட போவேங்க அப்படின்ட்டு இருக்கான். சரி, நேற்று எங்கே ராத்திரி திருட போனேன்? இந்த அரண்மனையில் தான் திருடுனே. என்ன திருடுன? கஜானால போய் மரகத கல் இருந்துச்சுங்க 3, நான் மட்டும் திருடலை, என் கூட புதுசாக ஒரு திருடன் வந்தான்,
2 பேரும் சேர்ந்து தான் திருடணும். இருந்தது 3 மரகத கல். ஒன்று அவன்கிட்ட கொடுத்துட்டேன், ஒன்று நான் வச்சுக்கிட்டேன், இன்னொன்று அதிலே வச்சு பூட்டி வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறான். எப்பா நேற்று புதுசாக அவன் கூட திருட வந்தான்னு சொன்னல, அந்த திருடனே நான் தான்டா அவன் கூட வந்தது. இந்த நீ என்கிட்ட கொடுத்த 1 மரகத கல் இந்த இருக்கு, வாங்கிட்ட ஒன்று இருக்கும்ல அதை கொடுன்றார். உடனே திருடன் எடுத்து அதை கொடுத்துட்டார். 2 இருக்குது. அப்போ கஜானால இருந்து இன்னொன்று எங்கே சந்தேகம் வருமா இல்லையா? ஏன்னா மன்னரும் கூடவே இருந்திருக்கிறாரு, திருட மேலே நம்ம பழி போட முடியாது. என்ன பண்ணுறாரு, இருக்கிற எல்லாத்தையும் சோதனை பண்ணு அப்படின்னு கதவை சாத்தியாச்சு. எல்லாரையும் சோதிச்சா யாருக்கிட்டயுமே மரகத கல் இல்லை. கடைசியாக இருந்தார் மந்திரி. மந்திரியை சோதிக்க சொல்லியிருக்கிறாங்க. மந்திரிக்கு கோபம். மன்னா நான் மந்திரி, எனக்கே சோதனையா? சோதனைன்னு வந்துட்டா மன்னனா இருந்தானா மந்திரி என்ன எல்லாம் ஒண்ணுதாள், சோதனை பண்ணுங்க. யான்னு மடியை அவுகுத்தாகலாம் இல்லையா, 1 மரகத கல் கீழே வந்து விழுந்துருச்சு. இந்த மந்திரி என்ன நினைச்சாரு, திருட்டு போனது போயிருச்சு, இது 1 2 மன்னருக்கு தெரியவா போகுது, இதை 1 எடுத்து வச்சுக்காம 3 தொலைஞ்சு போச்சுன்னா அப்புறம் மக்கள்கிட்ட வரி காசு போட்டு அதை சரி பண்ணிடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இவர் முடிவு பண்ணி இவர் 1 எடுத்து வச்சுக்கிட்டார். அப்போ மடி அவுத்தோடனே மரகத கல் விழுந்துச்சா இல்லையா? அப்போ தான் மன்னர் சொன்னாரா, வாப்பா நீ திருடனா இருந்தாலும் உண்மையை சொன்ன பத்தியா, உண்மையை சொன்ன காரணத்தினால இன்னையிலேருந்து இந்த நாட்டுக்கு ஒன்னையை நான் மந்திரி ஆக்குறேன்ட்டார். திருடன் கையிலே சாவியை கொடுத்தா திருடுவானா? ரொம்ப கவனமாக இருப்பான். ஐயோ ஒரு திருட்டு போனால் நம்ம மேலே பழி, என்ன இருந்தாலும் இவன் திருட்டு போயாப்பா, வெந்தப்பா திருடி இருப்பான், நம்ம மேலே பழி வந்துடும் அப்படின்னு ரொம்பவே கவனமாக இருப்பான். மந்திரியாரை கூப்பிட்டார். வா நீ நாட்டுக்கு மந்திரியாக இருந்துக்கிட்டு பொய்யை சொல்லிட்ட, நீ பொய் சொன்ன காரணத்தினால இன்றைக்கே உனக்கு சிறை சேதம், தலையை எடுத்தாச்சு, உனக்கு கொல்ல சொல்லிட்டார். பாருங்க, 1 நாள் உண்மையை பேசுனதுக்கு நாட்டுக்கு மந்திரி ஆயிட்டான், 1 நாள் பொய்யை பேசுனதுக்கு உயிரே போயிருச்சு. அப்போ உண்மைக்கு வலிமை அதிகமா பொய்க்கு வலிமை அதிகமா? இப்போ உண்மைக்கு தானே வலிமை அதிகம். அதனால் நீங்களும் வந்தவர் கொஞ்சம் உண்மையை பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும். பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கணும், அடிக்கணும். முடிஞ்சா எதை செய்யணும், முடியலன்னா சிவனேன்னு மூடி படுக்கணும், முடியலன்னா சிவனேன்னு மூடி படுக்கணும். பார்த்தா 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 பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும். ஓடி போன மானை மான் பிடிக்க முடியுமா, வீடு வந்து நின்று சொன்னால் கொடுக்க முடியுமா? ஓடி போன மானை மான் பிடிக்க முடியுமா, வீடு வந்து நின்று சொன்னால் கொடுக்க முடியுமா? மான் வந்தா பறிப்பதற்கு மனசு இருக்குமா, மானை வந்தா மறைப்பதற்கு மனசு தோணுமா? மான் வந்தா பறிப்பதற்கு மனசு இருக்குமா? நான் இருக்கும் காவலிலே இப்படி நடக்குமா, நான் இருக்கும் காவலிலே இப்படி நடக்குமா? பார்த்தா 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 பிடிக்கணும், பிடிக்கலடா அடிக்கணும். ஆம்பளையாகி வர அப்படி நினைக்க முடியுமா, அதுக்கு மேல வீரமுள்ள ஆடு தெரியுமா? ஆம்பளையாகி வர அப்படி நினைக்க முடியுமா, அதுக்கு மேல வீரமுள்ள ஆடு தெரியுமா? விவரமாக பேசுறாரு விஷயம் புரியுமா, விவரமாக பேசுறாரு விஷயம் புரியுமா? காரமான கடுகு இவர் தானே தெரியுமா, காரமான கடுகு இவர் தானே தெரியுமா? பார்த்தா 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 பிடிக்கணும், பிடிக்கலடா அடிக்கணும். தில்லெடுத்து அம்படுத்தா வேட்டைக்காரரா, தில்லெடுத்தும் பிடிக்கலையே ஜாதிக்காரரா. தில்லெடுத்து அம்படுத்தா வேட்டைக்காரரா, தில்லெடுத்தும் பிடிக்கலையே ஜாதிக்காரரா. பொய் வழக்கு பேசிக்கிட்டு போதுகிறாரா, இவனுக்கு பேசுகிறது பொறுமைதானமா? பொய் வழக்கு பேசிக்கிட்டு போதுகிறாரா. இல்லாதது இருப்பதாக சாதிக்கிறாரா, இல்லாதது இருப்பதாக சாதிக்கிறாரா. பார்த்தா 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 பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும். ஐயா வேடுவரே, மான்குட்டி உள்ளதா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, மான்குட்டி இல்லைன்னு நான் சொல்றேன். நம்ம 2 பேரும் பேசிங்கன்னா நமக்குள்ள வாக்குவாதம் வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். அதனால உங்க மானுக்கு உண்டான அங்கலட்சணம் இருந்தா சொல்லுங்க, மான்குட்டி இருந்தா நான் பிடிச்சி தரேன்.
அதாவது எண்ணி துணிங்க கருமம் துணிந்தவும் எண்ணுவம் என்பது இழுக்குன்னு சொன்னேன். ஒரு ஒரு கிராமம் இருந்தது, ரொம்ப சின்ன கிராமம். அதாவது ஒரு வசதி வாய்ப்பு விவரம் இல்லாத மக்கள் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒருத்தர் இருந்திருக்கேன், அவனுக்கு ஒரு பாட்டி இருந்திருக்கு. சரி, அவனுக்கு பாட்டி இருந்திருக்கு. அவங்க அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாது, பாட்டி தான் அவனை வளர்த்துருக்கு. அந்த பாட்டிக்கு உடம்பு முழுக்க ஒரே புண்ணாவே இருந்திருக்கு. சரி, அப்போ இதுக்கு என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்க்குறேன், முடியலை. அப்போ கிராமத்தில் ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க, ஏப்பா என்னென்னோ வைத்தியம் பண்ணி பார்க்க முடியலை, உங்கள் பாட்டிக்கு கடல் தண்ணி இருந்தால் கொண்டாந்து உடம்புல ஊற்றி விடுங்க. கடல் தண்ணி சரி இருந்தால் கொண்டாந்து உடம்புல ஊற்றி விடுங்க. கடல் தண்ணி மட்டும் என்ன புண்ணு போகிறான், மக்கி போகும் இல்லையா, சரியா போகும் இல்லையா அப்படின்னு எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கேன். இதை பார்த்து அவன் யோசிச்சிருக்கேன், கடலுக்கு போகிற நம்மளுக்கு வசதி வாய்ப்பு இருக்கா, கடலுக்கு போகிற நம்மளுக்கு வசதி வாய்ப்பு இருக்கா, என்ன நம்ம வெளி உலகம் அதுவும் தெரியாது, இது இப்போ கடல் தண்ணி வேணுமே என்ன செய்யணும், அதில் ஒரு அறிவாளி சொல்லியிருக்கேன். இங்கே வா, நம்ம கிராமத்துக்குன்னு பொறுப்பான அதிகாரி ஒருத்தர் இருக்காரு. சரி, அவர் யாரு, கிராம நிர்வாக அலுவலர். ஆமா, விஏஓ. என்ன அவர் தான்ப்பா அலுவலர் இருக்காருப்பா. அவர்கிட்ட போய் ஒரு மனு கொடுப்பா. ஏன்னா வந்து இப்போ குழாயில தண்ணி வரல ஆரம்பி சொல்லுவான், அதை குழாயில் தண்ணி வரலன்னா முனிசிபாலிட்டி சொல்லுவான். அவர் தானே பார்ப்பாரு. ஒரு ரசீது போடுற யார்ட்ட சொல்லுவான், இந்த இடத்துல வந்து ஒரு சரியா வேலை வைக்கல யாரும் சொல்லுவான், அவர் தானே சொல்லுவான். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு கிராமத்தில். ஒரு மனு கொடுப்பு சொல்லி இப்போ யார்கிட்ட கொடுக்குறாங்க, ஒரு மனுவை எழுதி கொண்டு போய் அந்த கணக்குப்பள்ளிட்ட கொடுக்குறாங்க. என்ன கேட்குறேன், என்ன எழுதி கொடுக்குறேன், எனக்கு கடல் தண்ணி வேணும், கடல் தண்ணி வேணும்னு கொடுக்குறேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, உடனடியா பார்த்தாரு, என்ன கடல் தண்ணி வேணும்னு நம்மகிட்ட கொடுக்குறாங்க, கம்மா தண்ணி வேணும்னா நம்மகிட்ட கொடுக்கலாம், குழா தண்ணி வேணும்னா நம்மகிட்ட கொடுக்கலாம், கடல் தண்ணி வேணும்னு நம்மகிட்ட கொடுக்குறாங்களே, இது எந்த விதத்தில் நியாயம், இது ஏதோ விவகாரமான பஞ்சாயத்து, இதுக்கு நம்ம முடிவு எடுக்க கூடாது, நமக்கு மேலதிகாரி இருப்பார்ல அவருக்கு அனுப்புவோம் சொல்லி நேர மனுவை யார்ட்ட அனுப்பிச்சு விட்டாங்க, ஆரையும் அனுப்பிச்சு விட்டாங்க. ஆரை பார்க்குறாரு, எந்த முடிவாக இருந்தாலும் கணக்கு பிள்ளை எடுப்பார், இல்லாட்டி தாசில்தார் இருப்பார், கூட நம்ம சொல்றதால தானே, இதுக்கு நமக்குன்னு சொல்லி நேர தாசில்தாருக்கு அனுப்பியாச்சு. தாசில்தார் என்ன பண்றாரு, இது நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஆர்டிஓக்கு அனுப்புறாரு, ஆர்டிஓ டிஆர்ஓக்கு அனுப்புறாரு, டிஆர்ஓ என்ன செய்யறாரு, கலெக்டருக்கு அனுப்பிட்டாரு. மாவட்ட கலெக்டர் போயிடுச்சு. என்ன போயிடுச்சு, கடல் தண்ணி வேணும்னு சொல்லி. அவர் என்ன செய்யறாரு, மாவட்டத்தில் ஏப்பா கடல்ன்றது உலக விஷயம், ஆமா, ஒரு மாவட்டம்ன்றது நம்ம மாவட்டத்துக்குள்ள இப்படி விஷயம், கடல் தண்ணி உலகறிஞ்ச விஷயம், இது நம்ம முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் அனுப்பிச்சாச்சு. முதலமைச்சர் பார்க்குறாரு, நம்ம ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்டதான முடிவெடுக்க முடியும், கடல்ன்றது உலகத்தில் ஒரே கடல் தானே, பல நாடுகள் உள்ள இருக்குல்ல, நம்ம முடிவெடுக்கணும்னு சொல்லி இந்திய பிரதமருக்கு அனுப்பிச்சாச்சு. சரி, பிரதமர் பார்க்குறாரு, ஏப்பா கடல்ல ஒரு கரை நம்ம நாட்டில் இருக்கு, இன்னொரு கரை இன்னொரு நாட்டில் இருக்கு, அதனால இது நம்ம முடிவெடுக்க முடியும் சொல்லி ஐநா சபைக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. மணி எங்க போயிடுச்சு, ஐநா சபைக்கு போயிடுச்சு. ஐநா சபையில் உட்காந்து பேசிக்கிச்சு. அங்கே ஒரு புத்திசாலி கேட்கிறேன், ஏண்டா கடல் தண்ணி வேணும்னு ஒருத்தன் கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு இடத்தும் மாறி 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 இங்க வந்திருக்கே, அவன் கடல் தண்ணியை எதுக்கு கேட்டான்னு யாராவது கேட்டீங்களா? அதானே, கடல் தண்ணின்னு ஒன்று கொடுத்துட மட்டும் உடனே உங்களுக்கு ஆளாளுக்கு கொண்டு விட்டீங்க, கடல் தண்ணி எதுக்கு அவங்க கேட்கறேன்னு சொல்லி யாராவது கேட்டீங்களா? கேட்கல. மனு எங்கே இருந்து வந்துச்சு, இந்தியா அங்கே அனுப்பா, சரியா, அங்கேருந்து நேரம் பிரதமர் போ, பிரதமர் எங்கே வச்சு நேரம் முதலமைச்சர் வருது, முதலமைச்சர் எங்கே வருது, மாவட்ட கலெக்டர் வருது, மாவட்ட ஆர்டிஓலேருந்து டிஆர்ஓலேருந்து தாசில்தார்லேருந்து ஆர்ஐட்டிலேருந்து கடைசியாக மீண்டும் கணப்பிள்ளைக்க வந்துச்சு. என்ன வந்துச்சு, இதை விசாரிங்க, எதுக்கு கடல் தண்ணி கேட்குறேன்னு சொல்லி விசாரிங்கன்னு சொல்லி. அப்போ தான் கணக்குள்ள பார்க்குறேன், ஏன்டா போன மனு 6 மாதம் கழிச்சு மறுபடியும் நம்மகிட்டே வருது, சரி எதுக்கு நம்ம போய் அவன் எதுக்கு நான் கேட்போமே, உயரதிகாரி உத்தரவு போட்டுருக்காரு இல்லையா, விசாரிச்சு முடிவெடுக்கணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு 4 அதிகாரி கூட்டுங்கிறது அந்த அவனை எவன் மனு கொடுத்தானே அவனை பார்க்க போகிறாங்க. அவன் மொட்டை அடித்து உட்காந்துருக்கேன், அவன் மொட்டை அடித்து உட்காந்துருக்கேன். ஏப்பா உன்னை தாப்பா, ஆமாம் வாங்க வணக்கம் வாங்க, இந்த கடல் தண்ணி எதுக்குப்பா கேட்ட அப்படின்னு எப்போ வந்து கேட்குறீங்க, இல்லை எது கேட்குன்னு சொல்லி அதிகாரி விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ தான் சொல்லியிருக்கேன், ஒன்றும் இல்லையா, எங்கள் பாட்டி ஒன்று இருந்துச்சு, உடம்பெல்லாம் புண்ணாக இருந்துச்சு, நானும் பண்ணாத வைத்தியம் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் முடியல ஆரமாட்டு இருந்துச்சு, அதில் சொன்னாங்க சில பேர் கடல் தண்ணி கிடச்சா உங்கள் பாட்டிக்கு உடம்பெல்லாம் ஊற்றி விடியா, புண்ணெல்லாம் அப்படி ஒன்று மக்கி போய் ஆறி போகும்னு சொன்னாங்க, அதுக்காகத்தான் கேட்டேன்னு இருக்கேன். உங்கள்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் எந்த பதிலும் சொல்ல, இப்போ பாட்டி செத்து 3 மாதம் ஆச்சு, நீங்கள் 3 மாதம் கழிச்சு திருப்பி வந்திருக்கீங்கன்றேன், அதுக்காகத்தான் நான் மொட்டை அடித்து உட்காந்து அவன் சொல்லியிருக்கேன். அப்போ தான் பார்த்துருக்கேன், ஒரு சாதாரண விஷயம், இதை உருப்படியாக விசாரித்தா முடிவெடுத்துக்கலாம்ல, முடிவெடுக்க தகுதி இருந்து அவன் தள்ளி விட்டனால எங்கே போய் என்னாச்சு, அந்த மாதிரி உன் பஞ்சாயத்து. இப்போ நான் என்ன கேட்குறேன், வேற ஒன்றும் கிடையாது, இந்த பெண்களுக்குன்னு ஒரு குணம் இருக்குது பார்த்தீங்களா, எப்போயுமே பாருங்களேன், ஒரு விஷயத்தை சொன்ன உடனே அடுத்த நம்மளை பழி விடுறது,
சந்தனு மகாராஜன் தான் அவசரப்பட்டேன் நான் சொன்னேன். அதனால் அஷ்டவசுகள் எப்படி பிறந்தேன், ஏன் வந்தேன், அவன் பீஷ்மர் பிறந்தேன், இந்த கதையெல்லாம் கேட்டேன் நான். நீங்க இருங்க நீங்க சொன்னனால தான் அந்த கதையை நான் சொல்ற மாதிரி இருங்க 8 பேர், 8வது ஆளு பீஷ்மர். அவர் பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணாமல் கிளம்ப அவர் சிரமப்பட்டு அவர் அதெல்லாம் நான் சொல்லலை. இவன் அவசரப்பட்டனால அது நடந்துச்சு. அதுக்கு தான் பதில் நான் கேட்டேன். அதான் நான் கேட்டேன். அதே மாதிரி சீதையை பற்றி பேச்சேன். அவள் அவசரப்பட்டு இயற்கைக்கு மாறான ஒரு மாடு மேலே ஆசைப்பட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. அவன் மாரிசன் ஜாகிரியான் அவன் மாரிசன் என்ன சொன்னான் பார்த்தீங்களா ராவணங்கிட்ட, நான் போனால் நல்ல மனுஷன் அவன் கையால் சாவேன், ராமன் கையால் போகலைன்னா நீ கொள்ள போகிற, அதுக்கு நல்லவன் கையில் சாப்பினா அவன் போயிட்டேன், அவ்வளோதான். அது வேறு. நான் சொல்ல வந்த விஷயம், பெண் அவசரப்பட்டதுனாலையும் பிரச்சனை, ஆண் அவசரப்பட்டனாலையும் பிரச்சனை. நான் அவசரப்படலை. ஆனால் கடைசியாக நல்ல ஒரு கதை சொன்னீங்கப்பா, வைரக்கதை. அதில் திருடேன் நான், ராஜா வந்து உங்கள் அண்ணன், மந்திரி நீ. இப்போ நாங்கள் போய் சொல்கிறோமா? நான் சொல்ற விஷயம் புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் போய் சொல்றதாவே இருக்கட்டும். உங்க வழிக்கு நான் போய் சொல்றதா இருமா மானுக்குண்டான அங்கலட்சணத்தை நீங்க சொன்னீங்கனாலே யாரு போய் சொல்றதுன்னு தெரிஞ்சு வரும்ல. அவசரப்படாங்க. நீங்க பேசுறதுக்கு பேசுறேன். திருடேன், உண்மையை சொன்னேன், இங்கதான் இருக்குன்ட்டு. நான் திருடேன்ட்டேன். ராஜா அவர் சொல்லிட்டேன். நான் 2 பேரும் வைரத்தை பார்த்தாங்க. 3வது வைரம் காணா போச்சு. அப்போ 2 பேரும் உண்மையை சொன்னேன். நான் மான தெரிய வந்தேன்ட்டேன். நான் அவங்க திருடேன். உங்கள் அண்ணன் அவர் வந்து பொறுப்பான ஆள்கிட்ட கேளுங்கன்னு அவரும் சொல்லிட்டு போயிட்டாரு. இருக்கா இல்லையா தெரியாது, அவர்கிட்ட கேளுங்க போயிட்டாரு. கூட மான வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொன்னது யாரு? மந்திரி தானே வைரத்தை வச்சுட்டு இல்லைன்னு சொன்னேன். 3வது வைரத்தை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி மான வச்சுக்கிட்டு நீங்கள் தானே இல்லைன்றீங்க. நான் என்ன பண்ணுறது அதுக்கு? நான் சொல்கிறேன், கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே, மந்திரி யாருன்னு? யார் மந்திரி? யார் மந்திரி? இப்ப நீதாமா. இவர்தான் மந்திரி. வாயை திறந்தா போய் மான் குட்டிக்கு உண்டான அங்கலச்சந்தை சொல்லுங்கன்னா பெண்ணுக்கு உண்டான அங்கலச்சந்தை சொல்லிவிட்டு இதுதான் மான் குட்டி அப்படின்னா எந்த காலத்தில் எந்த ஆம்பளை யாராவது நீ மானு பெண்மானு பொன்மான் எனக்கு யாராவது சொல்லியிருக்குமா? சொல்லுங்க, யாரை சொல்லுவான்? மானே தேனே பொன்மானே அப்படி யாரை சொல்லுவான்? எந்த சாமியா? பெண்ணு கண்ணி பொம்பளை சாமின்னு சொல்லுங்க. சொல்லு பொம்பளை சாமி. பொம்பளை சாமியை சொல்லுவான். பெண்ணத்தான் சரிமா. ஆம்பளை போய் மானே அப்படி சொல்ல முடியுமா? தேனி சொல்ல முடியுமா? பொம்பளை தானே சொல்லுவான். அது மட்டும் இல்லை,
காயாத கானகத்தில் நின்றுலாவும் காரிகையே அப்ப நான் சொன்னேன் பாத்தியா. காயாத கானகம் என்பது என்னது? இதயம். கை இல்லாம வாழ்ந்துடலாம், கண்ணு இல்லாம வாழ்ந்துடலாம். ஆனா காயாத இதயம் ஓடல மனுஷன் உயிரோடு போனா அத என்னோட இதயத்தில் நின்றுலாகக்கூடிய காரிகையேன்னு உன்னைத்தான் சொல்றேன். மானேன்னு உன்னைத்தான் சொல்றேன். தேனேன்னு உன்னைத்தான் சொல்றேன். உன்னைத்தான் தேடி வந்தேன். மான்குட்டி மான்குட்டின்னு சொன்னது இல்ல குட்டியே நீ தானே. அண்ணே மதன மாளிகையில் மந்திர மாலைகளா உதய காலம் வரை உன்னத லீலைகளா. மதன மாளிகையில் மந்திர மாலைகளா உதய காலம் வரை உன்னத லீலைகளா. ஐயா பேரு அன்பளிப்பு கொடுத்தீங்க பேரு கணேசனா. அருமை ஐயா கணேசன் ஐயா அவர்கள் எனக்கு 101 அன்பளிப்பு. அன்பளிப்பினை வாரி வழங்கி அன்புலத்திற்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி அண்ணே. தங்கச்சி அந்த வேடவர் ஒருத்தர் வந்தார்ல, அவர் மான் குட்டியெல்லாம் தேடி உள்ள உன்னையத்தையும் தேடி வந்தேன் அப்படின்னு சொல்றாருண்ணே. என்னேவா ஏடா கிறுக்கு பயலடா நீனு. என்ன அவன் காரைக்குடில இருக்கிறான் எனக்கு தெரியும். ஆமா அண்ணே, அந்த வேடுவர் என்னைய பார்த்து சொன்னாருனே. என்னைய பார்த்து சொன்னாரு? அப்படி சொல்லு. அவர் யாரு தெரியுமா? ஒருவேளை அழகுல மயங்கிட்டாரோ? ஏய் சாமியை வணங்க, அழகுல மயங்கிறார். அண்ணே நான் சாமியை வணங்க போறேன். அதனால நீ என்ன பண்ற, எங்கேயும் போறாம இங்கேயே பக்கத்துல இருந்து சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா.
சுவாமி வர வேண்டும். வேடனாக வந்தவன் நானே. ஆதியிலே கொடுத்த வரத்தின்படி உன்னை ஏற்றுக்கொள்ளும் காலம் வந்துவிட்டது. யாம் நடத்திய விளையாட்டுகள் இதுவும் உண்டு. அப்படியா சுவாமி? திருமணத்திற்கு முன்பதாக எனக்கு ஒரு வரம் வேண்டும். உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானா சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்க வேண்டும். தாரம் 2ஆக இருந்தாலும் தரத்தில் முதலிடமே வேண்டும் சுவாமி. காதல் திருமணத்திற்கு ஆதரவு தரும் வகையில் உலகத்தில் ஜாதி மதம் மொழி இனபேதம் இல்லாமல் மக்கள் அனைவரும் சமமாக வாழ வேண்டும் என்ற காரணத்தாலே கந்தனின் வாழ்க்கையிலும் காதல் மனத்திற்கு இடம் உண்டு என்பதை உலகம் ஏற்றுக்கொள்ள இன்று முதல் உலகத்தோர் அனைவரும் வள்ளி தெய்வயான் என்று அழைக்கட்டும். வாழ்க வளமுடன். நல்ல மழை பெய்ய வேணும். நாடு